Okay, hello. We are back again for a arm day session, guys. என்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்னா நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? நேற்று தானே ஃபைனல்ஸு நான் பார்த்தேன். நான் பெரிய கிரிக்கெட் ஃபேன்லாம் கிடையாது. ஆனால் ஆர்சிபி அடித்து 18 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி கப் அடிச்சு. ஸோ அதனால நான் உட்காந்து பார்த்தேன். ஸ்டேஸ் மேட்ச் நான் பார்த்தேன் நேற்று இல்லை, சாரி 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன், எம்ஐ கூட ஆடினப்ப. ஸோ சூப்பராக ஆடினாப்புல. ஸோ எனக்கு ஸ்டேஸும் ஜெயிக்கணும்னு தோணுச்சு, ஆர்சிபி ஜெயிக்கணும்னு தோணுச்சு. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு ஆர்சிபி மேட்ச் உண்மையிலே. ஸ்டேஸ் ஃபார்ம் என்னமோ ஆயிடுச்சாங்க, பேட்டில் சரியாக மாட்டல அவங்க டீமுக்கே, அப்படியே இதுவும் ஆயிடுச்சு. ஆனால் ஆர்சிபி ஜெயிச்சோடனே ஒரு நிம்மதி, ஒரு மாதிரி அந்த மனுஷன் அழுவும் போது மாசில் அப்படின்னு தோணுச்சு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பைசெப் தான், பைசெப் ப்ரீச்சர்கள் போடுறேன். வழக்கம் போல் பைசெப் கொஞ்சம் நமக்கு டம்மிங்கிறனால பைசெப்பை இம்ப்ரூவ் பண்ணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் செட் கொஞ்சம் ஹெவியாக போகணும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து ஷார்ட் ஹெட்டுக்கு ப்ரீச்சர் போட்டுடலாம், லாங் ஹெட்டுக்கு ஒரு சில ஐடியா வச்சுருக்கேன், பார்ப்போம் அடுத்தடுத்து. கொஞ்சம் இன்றைக்கி நல்லா பம்ப் பண்ணணும். இந்த ஓவர் சைஸ் டிஷர்ட் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கணும் நான் பம்ப் பிடிச்சி காட்டும்போது, ஓகேயா? ஸோ இது ஒரு இதுவாக வச்சுருக்கேன். அப்புறமேட்டு நேற்று ஓகே, எனக்கு ஜாலியாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்குறதுக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, எடிட் பண்ணுறப்ப நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, நல்லா தான் பேசியிருந்தேன். ஆனால் இன்னும் அந்த கேமரா கான்ஷியஸ்னஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு இன்றைக்கி ஒரு ரீல் வரும், அந்த ரீல் நல்லாயிருக்கும், அந்த ரீலையும் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது மாற்றணுன்னா சஜஷன் சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள், கோச்சிக்க மாட்டேன். ஓகே, செகண்ட் செட்டில் பார்ப்போம். என்னமோ செகண்ட் செட்டே அப்படியே போட்டுறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக லேட்டு, ஏன்னா அந்த ரீல் எடிட் பண்ணுறக்கப்ப எக்ஸ்போர்ட் ஆகலை, எக்ஸ்போர்ட்டில் பிரச்சனை வச்சிருச்சு. இந்த மாதிரி எனக்கு இருக்க பிரச்சனைகள் 1000 அப்படின்னு இருக்கு. எக்ஸ்போர்ட் ஆகியிருந்தால் நான் டப்புன்னு வந்திருப்பேன். இவ்வளோ வெயில் நான் சதிச்சிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஓகே, கம் ஆன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ப்ரீச்சர் போதும்னு நினைக்கிறேன். ப்ரீச்சர் எனக்கு அந்த அளவுக்கு மைண்ட் மசில் இருக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக 2 டைப் ஆஃப் ஃபெயிலியர் ட்ரெயின் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி ஃபெயிலியர் போயிட்டு ஓகே என்னால் முடியல அப்படின்வாங்க. இன்னொருத்தவங்க உண்மையிலே ஃபெயிலியர் போயிட்டு பைசப்னால் முடியலன்னுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னால் முடியலன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பைசப்பால் முடியலன்னு இருக்குது. உண்மையான ஃபெயிலியர் பைசப்பால் முடியலன்றது தான். உங்களால் முடியலன்னு நீங்கள் ஃபெயிலியர் கொண்டு வந்தீங்கன்னா ஒன்று நீங்கள் சரியாக சாப்பிட்லன்னு அர்த்தம், இல்லாட்டி அது உண்மையான ஃபெயிலியர் இல்லை, அது வந்து நீங்கள் உங்கள் மைண்டு டயர்ட் ஆகிடுச்சு, மூச்சு வாங்கி வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ நான் சொன்ன மசில் ஃபெயிலியரை கொண்டு வாங்க, ஓகேயா? நாட் மைண்ட் ஃபெயிலியர். ஓகே, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி ஒரு பிளானில் இருந்தேன், ஒரு பைசப் ஒரு ட்ரைசப், ஒரு பைசப் ஒரு ட்ரைசப்னு மாற்றி மாற்றி போடலான்னு. ஸோ 2 செட் ஆஃப் ப்ரீச்சர் முடிஞ்சிச்சு. இப்போ ட்ரைசப் ஒரு வேரியேஷன் ட்ரெயின் பண்ணிட்டு வரலாம். ஓகே, நான் ஒவ்வொரு செட்டுக்கு முன்னாடியே வார்ம் அப் பண்ணிடுறேன். அந்த வார்ம் அப் என்னால் கேப்சர் பண்ண முடியல, ஸோ வார்ம் அப் பண்ணாமல் நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. கேபிள் கிராஸ் ஓவர் தான் ஒரு ஃபேவரட் ஒர்க் அவுட். இது வந்து டென்ஷன் நெகட்டிவ் கண்ட்ரோல் பண்ணுறது அதெல்லாம் இல்லை, ஸ்குவீஸ் மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து மேபி வேரியேஷனில் வந்து நெகட்டிவ் கண்ட்ரோல் பண்ணுறது பற்றிலாம் பார்ப்போம். ஆனால் இது எனக்கு ஸ்குவீஸிங் தான் கொஞ்சம் ஒர்க் ஆகுது நல்லா.
ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு காலையில் காலங்காத்தாலே வயிற்ற கலக்கிடுச்சு. ஓகே, வயிற்ற கலக்கணுன்னா ஓகே பரவாயில்ல, பல்க் ஆரம்பித்தோன்னே ப்ராப்பராக ரெஸ்ட் ரூம் நல்லா போயிட்டு ஈஸியாக டைஜஷன் நடந்துகிட்ருக்கு போல நினச்சேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வயிறு வலி. ஸோ நான் என்ன நினச்சிட்டேன், முடிஞ்சு அவ்வளோதான், கேர் ஆகுது, என்ன ஆச்சுன்னே தெரில அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா நேற்று நம்ம ஆப் ஸ்ட்ரெயின் பண்ணோம்ல, மசில் வலிச்சிருக்கு. ஸோ ஆப் ஸ்ட்ரெயின் பண்ணுறோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மசில் வலிக்குதா இல்லை உள்ளே வலிக்குதானே தெரியாது. கன்ஃபியூஸ் ஆகி ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நான் பாத்ரூம் போனேன். செகண்ட் டைம் போய் முக்கியனே இருக்கேன் கஷ்டப்பட்டு. ஏன்னா ஆப்ஸ் வலி, அது வயிற்று வலி இல்லை. ஸோ ஆப் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேபி இது ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஃபேஸ் பண்ணனா நான் இப்போவே சொல்கிறேன், உங்களுக்கு அடுத்த நாள் வரப்போகிற வலி அது மசில் வலியா இல்லை வயிற்று வலியானே உங்களுக்கு தெரியாது. செகண்ட் செட் வந்துட்டு புஷ் டவுன் போடலாம், கிராஸ் ஓவர் போதும். ஓகே, ட்ரைசெப் புஷ் டவுன். எனக்கு இது ஈஸியாக வெயிட் புஷ் ஆகும். ஸோ நான் இதில் 11 பிளேட்ஸ் வச்சுருக்கேன். ஒரு பிளேட் வந்து இது 5 kgன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் போடுறது க்ளோஸ் grip புஷ் டவுன். க்ளோஸ் grip எதுக்குன்னா இந்த லாங் ஹெட்டுக்காக. ஓகேயா, ஓகே சாரி, இந்த லாங் ஹெட்டு, இது வந்துட்டு லேட்ரல் ஹெட்டு. ஆனால் நான் லாங் ஹெட்டுக்காக போடுறேன். ஸோ க்ளோஸ் gripல நான் வெறும் புஷ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணுறேங்க. ஈஸியான வே ஆஃப் ஃபெயிலியர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏன் இவ்வளோ வெயிட் நான் போகிறேன்னா, எனக்கு 8 to 10 ஃபெயிலியர் வரணும். ஒரு வேளை அதுக்கு மேலே வர கவுண்ட்ஸில் தான் எனக்கு ஃபெயிலியர் வருது அப்படின்னா, நான் அதை சொன்ன மாதிரி மூச்சு வாங்கி வச்சுருவேன். மசில் ஃபெயில் ஆகி நான் வைக்க மாட்டேன். ஒரு வேளை 2 ரெப்பில் நான் பண்ணுறேன் ப்ரோ, இதான ஸ்மார்ட்டஸ்ட் வே ஆஃப் ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா, 2 ரெப்பில் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரென்த் இல்லாமல் வச்சுருவீங்க, மசில் ஹைப்போட்ரோஃபினால் வைக்க மாட்டீங்க. ஸோ முடிஞ்ச அளவு 8 to 10 நல்லது. ஒரு வேளை அது தாண்டி போச்சுன்னா பாஸ் பண்ணாதீங்க, அப்போ ஃபெயிலியர் கொண்டு வந்துடுங்க. தாண்டி போயிடுச்சு இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் போட்டதே வேஸ்ட்டு அந்த 10 கவுண்டும். ஸோ அதனால் ஃபெயிலியர் அவ்வளோதான். ரேஞ்ச் வந்து 8 to 10 வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. இவ்வளோ பேசுகிறியே உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்லாமில் ட்ரெயினராக இருந்தேன். அதுக்கப்புறம் இம்பேக்ட்னு ஒரு ஜிம்மில் ட்ரெயினராக இருந்தேன். அப்புறம் நான் படித்தது மெடிக்கல் லெபோரேட்டரி. ஸோ ஓரளவு பிளட் ஃப்ளோலேருந்து எல்லாத்தையும் பற்றி நான் ஓரளவு படிச்சிருப்பேன். உங்கள் உடம்புல கிளைக்கோஜன் எப்படி வேலை செய்யுது எல்லாமே நான் ஓரளவு படித்து தான் வச்சுருப்பேன். அந்த ஒரு இதுவும் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வெயிட் லிஃப்டிங்கில். ஸோ ஐ கேன் சே திஸ் கான்ஃபிடென்ட்லி, நான் சொல்கிறது கரெக்டுன்றது. Okay, drops it. ஓகே, நல்லா தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. கை கட்டவே வலிக்குது. ட்ராப் செட்டுன்னு சொல்லிட்டேன். ஆமாம், ட்ராப் செட்னா என்னென்னா, நீங்கள் போடுற மேக்ஸிமம் வெயிட்டில் ஃபெயிலியர் புஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இன்னும் போட்டால் நல்லா இருக்குமேன்னு தோணும்போது டக்குன்னு நீங்கள் வெயிட்டை குறைச்சி ஒரு 3 பிளேட்டோ 2 பிளேட்டோ குறைச்சி வச்சு நீங்கள் அதில் மறுபடியும் ஃபெயிலியர் கொண்டு வர போகிறதா ட்ராப் செட். ட்ராப்பிங் த வெயிட் இஸ் கால் ட்ராப் செட். ஸோ எனக்கு ட்ராப் செட் நல்லா ஒர்க் ஆகும் சம்டைம்ஸ். ஓகே, பாபிள் கேர்ள் போடலாம். ஹாஜோ கைஸ், இன்னைக்கு செஸ்ட்டுன்னு தான்டா சொன்னேன். சாரி, செஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஏன்டா ஆர்ம்ஸ் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, செஸ்ட்டு கூட நான் ஃப்ரண்ட் டெல்ட்டும் சைட் டெல்ட்டும் ட்ரெயின் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா நான் முந்தா நாள் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஆமாம். அப்போ என்னால் மறுபடியும் ஷோல்டர் ட்ரெயின் பண்ண முடியாது, இன்னும் ரெக்கவர் ஆகலை, எனக்கு ஆயிருக்காது. ஸோ அதனால தான் நான் ஆர்ம் ட்ரெயின் பண்ணுறேன். ஆர்ம் லாஸ்ட்டாக நம்ம எப்போ போட்டோம், 4 நாள் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டேவே பல்கில் ஆர்ம் தானே போட்டோம். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ போடுறதுக்கு. அதனால தான் நான் ஆர்ம் போடுறேன். ஓகே, கோச்சிக்காதீர்கள் நண்பர்களே. இப்போ ராடு தான் செம்ம சுடுது.
ஓகே, இன்க்ளைன்டு ஹேமர் கர்ல், பாபிள் கர்ல் போதும். இதோட நியூட்ரலாக விடுற மாதிரி தான் பைசெப்க்கு போட்டேன். இன்க்ளைன்டு ஹேமர் கர்ல் வந்து லாங் ஹெட்டுக்கு போட்டு, லாங் ஹெட்டும் பிரேக்கியாலிஸ் டார்கெட் ஆகிடும். அப்புறம் ட்ரைசெப் வெளியில் இருக்க லேட்ரல் ஏரியாவுக்கு ஒரு வேரியேஷன் போட்டு வீட்டுக்கு போயிடலாம். போசிங். ஓகே, 14 kgsல இன்க்ளைன் ஹேமர் கர்ல். ஆக்சுவலாக என்றைக்கோட இன்றைக்கி ரொம்ப கேர் ஆகுது. சன் அப்படியே என்னை போட்டு ஸ்ட்ரா போட்டு உரிகிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்புறம் ஏன்டா இப்போ ஒர்க் அவுட் பண்ணுற, ஈவினிங் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஈவினிங் பண்ணனா நிறைய கூட்டம் இருப்பாங்க. அவங்க வாய்ஸ்லாம் என் மைக்கை விழும்போது என் வாய்ஸ் அது எடுக்காது. ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக கேட்காது. இதுக்காக தான் நான் வந்து இந்த டைமுக்கு வரேன். உங்களுக்காக தான் கைஸ், சும்மா சொன்னேன், உங்களுக்காகலாம் இல்லை. டாக்குமெண்ட் பண்ணுறப்ப என் வாய்ஸ் கேட்கலன்னா எனக்கே சங்கடமாக இருக்கும். அதுக்காக ஓகே, ரெஸ்பாஸ். எடுக்கிறதுக்குள்ளே ஓகே, இன்னொரு இதே வேரியேஷனில் ஒரு கேர்ள் பண்ணிட்டு இதை முடிச்சிடலாம். பைசப்பே இன்க்ளைன் டம்பிள் கேர்ள் பண்ணேன், அதை ரெக்கார்ட் பண்ணல. வழக்கம் போல் ஃபோன் சூடாயிடுச்சு. ஸோ ஃபோனை கொஞ்சம் டவலில் வந்து தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறமேட்டு ஃபோனை உள்ளே வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓரளவு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். டப்புன்னு முடிச்சிடுறேன். இது ஒரு ஸ்குவீசிங் ஒர்க் அவுட் தான், புஷ் டவுன். ஓகேவா? ஏன்னா நான் லேட்ரல் ஹெட் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஏரியாவுக்கு ஒன்று போட்டேன்னா முடிஞ்சிடும். போசிங் பார்த்துட்டு அப்புறமேட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். ரெஸ்பாஸ். மசில் டயர்ட் ஆகிறதுக்குள்ளே இந்த பாய டயர்ட் ஆகிடும் ப்ரோ. ஓகே, 5 more. ஓகே, முடிஞ்சு. போசிங் பார்த்துட்டு கிளம்பிடுவோம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஓகே, நல்ல பம்ப் தான். ஏன்னா நான் நிறைய சாப்பிட்டேன் இன்றைக்கி காலிலேருந்து. ஸோ பார்ப்போம். போசிங் செஷன் ஓவர், போசிங் டைம் வந்துடுச்சு. ஓகே, நல்ல பம்ப் தான். ஆனால் ஆக்சுவலாக என்னால் அதான் இது போல் தான் நான் சொன்னேன், இந்த ட்ரைனிங் தான் லோ வால்யூம் ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங். இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே உங்கள் மசில் நல்லாவே க்ரோ ஆகும். ஏன் லோ வால்யூம் தான் ப்ளஸ்ஸு. இப்போ உதாரணத்துக்கு இந்த கிளைமேட்டுக்கே எடுத்துக்கோங்களேன், செத்துருவீங்க எனக்கு தெரிஞ்சு ஹை வால்யூம்லாம் அடிச்சிங்கன்னா. 6 நாள் மாதிரி போடுறேன். என்னால் முடியலனா எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பம்ப் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். விட்டு வைக்கிற நிலமா வந்துடும் போல.
இது என் புது பனியன். புது பனியன் இவ்வளோ வேர்த்திருக்குதுன்றப்ப சங்கடமாக தான் இருக்கும். ரொம்ப ரசிக்கிறதுல டயர்டு தான் வருது. இது தம்ப்நெயிலுக்காக. இந்த வெயிலில் டிசப்பியர் ஆகிடும் ஒரு நாள் தான். வெயில் வரையில் பைக் பண்ண முடியாது. அது எப்போ டிசப்பியர் ஆகுதோ அப்போ தான் தெரியும் நான் கரெக்டாக பண்ணுறேன்னா முடியாது. இப்போ மைக் வேறு கீழே இருக்குது. ஐம் சாரி, நான் பேசுகிறது எனக்கு கேட்டுக்குமா இல்லைன்னு தெரியல. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த 4 ஆர்மும் இந்த ட்ரைசெப்ஸும் இந்த இடம் தின்னாக இருக்கும், இந்த இடம் ப்ராடு, இந்த இடம் ப்ராடு. சூப்பராக இருக்கும் பார்க்குறது. ஓகே, அவ்வளோதான். வீட்டுக்கு போயிட்டு பல்புக்கு தேவையான ஒன்று ஆக்ஷன் தெரிஞ்சு நினைக்கிறேன். ஷோல்டர் அன்றைக்கெலாம் ஒன்று ஒன்றும் தெரில. ஏன்னா நான் வைக்கிற ஆங்கிள் அப்படி எனக்கு அந்த அளவுக்கு கேமரா ஆங்கிள் தெரியாது. ஓ ஷிட், ஐம் சாரி. எனக்கு கேமரா ஆங்கிள் இன்னும் நான் அந்தளவுக்கு கற்றுக்கல. ஸோ கற்றுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகேயா, இப்போ போயிட்டு ஏதாவது நல்லதாக சாப்பிட்டேன்னா தெரியுதா, ஹைட்ரேட் ஆகிடுச்சு என் உடம்பு, அப்படியே ஊதி போன மாதிரி ஆகும். இது இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இன்னும் அனிமல் மாதிரி மாறுவேன். அந்த 85 kg சொல்லியிருக்கேன்ல, அப்போலாம் பன்னிக்குட்டி மாதிரி இருப்பேன். ஸோ முடிச்சாச்சு. இவ்வளோ தான். இவ்வளோ வால்யூம் ட்ரெயின் பண்ணி தான் எனக்கு பம்ப் ஆகுது இன்னும். ஆனால் அந்த ஓவர் சைஸ்டு பம்ப் ஆகிற அளவுக்கு நான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அந்த அளவு ஆனால் இன்னும் எனக்கு பம்ப் கிடைக்கல. மேபி அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் பல்காக நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பீஸ் அவுட். பூம்.